அனைவருக்கும் வணக்கம். கடந்த மாதம் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தை சார்ந்த கவின் என்ற 27 வயது மென்பொறியாளர் கருணக்கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். அந்த சம்பவத்தை கண்டிக்கக்கூடிய வகையிலையும் தமிழ்நாடெங்கும் கடந்த பல ஆண்டுகளாகவே நடந்து வருகின்ற ஆணவ கொலைகளை, அதாவது கௌரவ கொலைகளை தடுத்து நிறுத்த வலியுறுத்தியும் இந்த கொலைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சமூக சூழல்களை கண்டறிந்து அவற்றை தடுப்பதற்கும் இந்த கௌரவ கொலைகளை அதையும் மீறி செய்பவரை தண்டிப்பதற்கும் உரிய சட்டங்களை மாநில அரசு உடனடியாக இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி இன்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக எனது தலைமையிலே இங்கே ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இதனுடைய மிக முக்கியமான நோக்கம், ஏற்கனவே கொலைகள் நடந்தால் அவற்றை விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து தண்டிப்பதற்கு வழி இருக்கிறதே தவிர தடுப்பதற்கு உண்டான எந்தவிதமான சரத்துக்களும் இல்லை. கௌரவ கொலைகள் என்பது சமூகத்தில் ஒரு புரையோடி போயிருக்கிற நோயாக தமிழகத்திலே கடந்த பல ஆண்டுகளாகவே இருந்து வருகிறது. 2011 முதல் 16 வரையிலும் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் ஏறக்குறைய 100க்கு மேற்பட்ட கொலைகள் தமிழகத்திலே இதுபோன்று நடந்தன. அப்பொழுது நான் அன்றே இதுபோல தமிழ்நாட்டில் இந்த ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்று கேட்டோம். அன்று காவல்துறைக்கு பொறுப்பேற்றிருந்தவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. அதனுடைய விளைவாக இப்பொழுது தொடர்ச்சியாக இந்த சம்பவங்கள் நடைபெறுகின்றன. இதன் காரணமாக சமூகத்தில் ஒரு அமைதியின்மை உருவாகிறது, சமத்துவம் தவிடுபடியாகிறது. எனவேதான் தமிழ்நாடு அரசு காலந்தாழ்த்தாமல் இந்த ஆணவ கொலைகளை தடுப்பதற்குண்டான விசேஷ சரத்துக்களை உள்ளடக்கி உடனடியாக சட்டம் இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக முதற்கட்டமாக இன்று திருச்சியிலே ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். தொடர்ந்து அடுத்த கட்டமாக, 2வது கட்டமாக தமிழ்நாடு எங்கும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும். அதை எப்பொழுது என்று நாங்கள் சொல்வோம். அதாவது இந்த சட்டத்தில் மிக முக்கியமா அந்த காவல்துறை அந்த எல்லைக்குள் அந்த காவல்துறையை பொறுப்பாக்கணும், காவல்துறை அதிகாரிகளை பொறுப்பாக்கணுங்க. 2வது, இது சமூக அளவில் ஊறிப்போன விஷயமா இருக்கிற காரணத்தினால பள்ளிகள் கல்லூரிகளில் இதற்குண்டான விழிப்புணர்வுகளை, இந்த கௌரவ கொலைகளுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தணும். சட்டத்தை பொறுத்தளவு சட்டம் வலுவா இருக்கணும், விரைந்து நீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பு கூறுற மாதிரி இருக்கணுங்க. இதுக்கென்று ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் எல்லாம் கொண்டு வரணும். இது போன்ற பல்வேறு அம்சங்கள் தடுப்பு நடவடிக்கை. அதாவது ஏன்னா இது ஒரு இளைஞர் ஒரு பெண்ணை காதலிப்பது அல்லது அவர்கள் திருமணம் செய்து கொள்ள முயற்சி கொள்ளக்கூடியது அவர்கள் ஒரே நாளில் செய்யறதில்லை. இது 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் 10 வருஷம் நடக்கிறது. எனவே இந்த சம்பவங்களை அந்த காவல்துறையுடைய கவனத்துக்கு கொண்டு வருகின்ற பொழுது உடனடியாக அந்த காவல்துறை களத்திலே இறங்கி இது எப்படியெல்லாம் தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது வேணும். அதே போல இது போல இந்த மாதிரி திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள், சமூக நீதி திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்களுக்கு உரிய வகையில் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பான வீடுகள் கொடுக்கணும், வேலை வாய்ப்புகளை கொடுக்கணும் என்று பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கி அந்த சட்டம் இருக்க வேண்டும். எப்படிங்க? இரண்டுமே, சாதியும் உலக இந்தியாவிலிருந்து மறையணும், சாதி வெறி உடனடியாக அதை தடுக்கப்பட வேண்டும். இல்லைங்க, அதாவது தமிழ்நாட்டு அங்க திருநெல்வேலியை பொறுத்தளவு அங்க காசிப்பாண்டியன் என்ற இன்ஸ்பெக்டர் தான் ஏற்கனவே 15 தினங்களுக்கு முன்பாக அந்த கவினை கூப்பிட்டு எச்சரித்து, அவருடைய குடும்பத்தை கூப்பிட்டு எச்சரித்ததாக தகவல் வருகின்றன. எனவே இந்த வழக்கே இந்த சிபிசிஐடி மூலமாக நீதி கிடைக்குமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இன்று வரையிலும் அதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அவங்களுடைய தாயார் கைது செய்யப்படல. அதே போல இப்பொழுது உதவியவர்கள் அவருடைய சித்தப்பா பையன் எல்லாம் வராரு. அதனால இது கூலிப்படையெல்லாம் இதுல இன்வால்வ் ஆயிருக்குது. இந்த வழக்கை சிபிஐ இடத்துல ஒப்படைத்தால் தான் இது சரியான நீதி கிடைக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.